என்ன சொல்றது ஒரு ஏஹெச்ஓ சிஎஸ்யூ ஃபைன் காலின் ஒரு ஏசி ஏர் கண்டிஷனர் ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங்ல வந்துடும் சரிங்களா. இந்த ஏர் கண்டிஷனிங் அப்படின்னும் போது இந்த ஹீட்டிங்கும் சேர்ந்து வர்றதுதான் இந்த ஏர் கண்டிஷனிங். ஏன்னா இந்த ஏர் கண்டிஷனிங் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஏர் ப்ராப்பர்ட்டியை கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்ற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் கண்டிஷனிங் சொல்லுவோம். ஏர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஸோ இதெல்லாம் வந்து ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த ஏர் கண்டிஷனிங் அப்படின்றது. ஸோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா கூலிங் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு ஒரு நார்மலா வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும்னா பிரச்சனை இல்லை. பட் அந்த இடத்துல RH நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஹீட்டிங் வந்து தேவைப்படும். கரெக்ட்டுங்களா. சோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இல்ல ஹியூமிடிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அங்க டெஃபினட்டா ஹீட்டிங் ப்ராசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க வந்து பண்ண முடியும். ஃபார் ஏர் கண்டிஷனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு சில டேட்டா சென்டர் எடுத்துங்க.